வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் ஜாதி முல்லைப்பூ நிறைய பூத்துருக்குதுங்க. இது இப்போ மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு மாதத்துக்கு மேலேயே நிறையா பூக்கள் டெய்லி பூக்குதுங்க. ஜூன் மாதம் பிறந்ததுலேருந்தே நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஜாதி முல்லைப்பூ பூச்செடி வந்து நான் நாத்தா தாங்க வாங்கி வச்சேன். இப்போ தான் முதல் முறையாக பூ எடுக்குது. போன வருஷம் தீபாவளி அப்போ மழை காலத்தில் வாங்கி வச்சதுனால நல்லாவே வச்ச உடனேயுமே உயிர் பிடிச்சிருச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நான் ஒரு நாற்று வாங்கி வச்சேன். அது காஞ்சதுனால நான் மறுபடியும் அதை முயற்சியை விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் இப்போ வாங்கி வச்சப்போ சூப்பராக உயிர் பிடிச்சி துளிர் விட்டு இப்போ நிறைய பூ பூக்குதுங்க. இந்த அளவுக்கு பூ பூக்கறதுக்கு நான் செடிகளை எந்த மாதிரி பராமரிக்கிறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பூவை வந்து ஜாதி முல்லை பூவை வந்து இந்த மாதிரி மொக்காக இருக்கும்போதே பறிச்சிடணுங்க. விரிஞ்சதுக்கப்புறம் பறித்தோம்னா அது வந்து சரியாக இருக்காது. இந்த மாதிரி மொக்காக இருக்கும்போதே முன்னத்த நாள் சாயங்காலமே பறிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி விரிஞ்சதுக்கப்புறம் தான் பறிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வீடியோவுக்கு காமிக்கிறக்காக வேண்டி இந்த பூவை எல்லாம் விரிய விட்டு அடுத்த நாள் காலையில் தாங்க நான் இந்த பூ எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம விரிஞ்சதுக்கப்புறமா பூவு எடுக்கும்போது நம்ம பூவு எடுத்து கட்டும் போதே அந்த பூ வந்து கசங்கி வாடின மாதிரி ஆயிருங்க. அதனால் ஜாதி முல்லைப்பூவை வந்து எப்போவுமே ஜாதி முல்லைப்பூ, மல்லிகைப்பூ இதெல்லாம் நம்ம மொக்காக இருக்கும்போதே சாயங்கால நேரமே எடுத்துட்டோம்னா கட்டுறதுக்கு நல்லாயிருக்குங்க. பூவும் அப்படி கட்டினதுக்கப்புறம் செண்டாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. இந்த ஜாதி முல்லைப்பூ வருஷமெல்லாம் பூக்காதுங்க, சீசனுக்கு மட்டும்தான் பூக்குங்க. இப்போ வந்து ஜூன் மாதத்துலேருந்தே நிறைய பூக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நாம் இந்த செடிகளை எல்லாம் நல்லா கவாத் பண்ணி விட்டு நம்ம குச்சிகளை மட்டும் விட்டுட்டோம்னா மீண்டும் துளிர்த்து செடி வந்து நல்லா வளர்த்தியாகவும் பெருசாகவும் வருங்க. இதுக்கு வந்து நம்ம பந்தலும் போடலாம், இல்லை குச்சியை ஊனி வச்சு நம்ம வந்து செடி மாதிரியே கூட வளர்த்தலாங்க. இன்றைக்கி இந்த அளவுக்கு டெய்லி இதே அளவுக்கு எனக்கு ஜாதி முல்லைப்பூ கிடைக்கிதுங்க. இந்த மாதிரி பூக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு நம்ம செடிகளை எந்த மாதிரி பராமரிக்கணும்னா, வாரத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம உரங்கள் கொடுக்கணுங்க. நம்ம நிலத்தில் வச்சுருந்தோம்னா வாரம் ஒருக்கா உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாம் இந்த தொட்டியில் வச்சு வளர்த்தும் போது நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செடிகளை கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க. இதுக்கு நான் வந்து அதிகமாக நான் உபயோகிக்க என் செடிகள் எல்லா செடிகளுக்குமே நான் அதிகமான திரவ உரம் வந்து அரிசி பருப்பு கழுவுற தண்ணி இதாங்க அதிகமாக. அது வாரத்தில் 2 நாள் 3 நாள் அது நான் கிடைக்கிறப்ப டெய்லியும் கூட கிடைக்கிறத கொண்டுட்டு வந்து நான் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருவேங்க. திட உரம் நம்ம 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தா போதுங்க. காய்கறி கழிவு இருந்தாலும் கொடுக்கலாம். இது வந்து நான் ஆட்டு உரங்க. இது வாங்கி வச்சு 3 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு கிடைச்சா இது வாங்கி வச்சுக்கலாம், இல்லாட்டினா பிரச்சனை இல்லை, நம்ம காய்கறி கழிவு உரமே கொடுக்கலாங்க. இது அரிசி பருப்பு கழுவின தண்ணி, இதையும் நம்ம அப்பப்போ கொடுக்கலாங்க. இந்த 2 பராமரிப்புகள் சரியாக செஞ்சாலே செடிகள் எல்லா செடியுமே சூப்பரான வளர்ச்சியாக இருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம மீன் அமிலம், வாழைப்பழ கரைசல் இதுவெல்லாம் நம்ம மேலே செடிகளுக்கும் அடித்து விடலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு வச்சுருக்கிறேங்க. இந்த 50 லிட்டர் வைக்கும்போது ஏன்னா ஜாதி முல்லை செடி நம்மளுக்கு நீண்ட நாள் இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு பெரிய க்ரோ பேக்காக வச்சோம்னா தாங்க அதில் வேர் படர்ந்து செடிகள் நீண்ட நாள் நல்லா நம்மளுக்கு பலன் கொடுக்குங்க. அதனால நான் ஒரு 50 லிட்டர் ட்ரம்மு தான் வச்சுருக்கிறேங்க. மண்கலவை நம்ம எல்லா செடிகளுக்கும் எந்த மாதிரி மண்கலவையோ அதே மாதிரி மண்கலவை தாங்க. இப்போது நம்ம இந்த செடியை வந்து நம்ம நாற்றா நடவு செய்யும் போதே இந்த மாதிரி குச்சிகளை வந்து வச்சு கட்டிட்டோம்னா தண்டுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நேராகவே வளர்ந்துருங்க. நல்லா குடை மாதிரி செடிகள் வந்து தண்டுகள் வந்து ஸ்ட்ராங்காக வளர்ந்துருங்க. அப்போ நம்ம வந்து செடிகளுக்கு உரம் கொடுக்குறக்கும் இதுக்கெல்லாம் வந்து இடைஞ்சல் இல்லாமல் இருக்குங்க நம்ம அப்பப்போ. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து இதை நல்லா கிளறி விட்டுறணுங்க. அப்போ தான் மண் வந்து இறுகாமல் இருக்கும். நல்லா காற்றோட்டத்தன்மையோடு இருக்கும்போது செடிகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. கீழே இந்த மாதிரி கொழுந்துகள் வளரவே நாம் அப்போ கிள்ளி எடுத்துட்டோம்னா கீழே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. செடிகளுக்கு நம்ம பராமரிப்புக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும். மேலேயும் சூப்பராக பார்க்குறக்கு அழகாக குடை போல் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.